ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவி லைஃப் ஸ்டைல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மென்ஸ் பர்ஸை தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், இதில் 2 லேயர் வந்துடும். இதில் இந்த மாதிரி இங்கே மணி வச்சுக்கலாம், இங்கே கார்டு எதுனாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், ஆர் சிம்பிள் போட்டு ஒரு சின்ன ஹார்ட் நான் செஞ்சுருக்கேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. வாங்க இந்த பர்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை செயின் ஸ்டிச்சிலேருந்து நாம் ஆரம்பிக்கணும். நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். உங்களுக்கு லென்த் என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தவங்களுக்கு கொஞ்சம் பெரிய பர்ஸ் பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு கொஞ்சம் சின்ன பர்ஸ் பிடிக்கும். நாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச், செயின் எத்தனை போடுறீங்களோ அத்தனை. ஆனால் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் படி வந்தால் நான் பண்ணியிருக்கிற பர்ஸ் சைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சமாக சும்மா என்ன சொல்கிறது, இது கரெக்டாக இந்த பர்ஸோட இதுக்கு நான் 21 இன்ச்சஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 4 செயின் போட்டால் நமக்கு 21 இன்ச்சஸ் வந்துடும். 1 2 3 4. ஓகே, இப்போ சரியாக 21 இன்ச்சஸ் இருக்குது. சரிங்களா? பார்த்தா உங்களுக்கு தெரியுதுல்ல? இப்போது என்னோடய பர்ஸ் சைஸையும் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு செயின் நம்ம எக்ஸ்ட்ராவாக இப்படி போட்டு தான் நம்ம அது எப்பயும் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு செயின் இருக்குது. நான் இந்த செகண்ட் செயின்லேருந்து இப்போது போட ஆரம்பிக்கிறேன். அதாவது சிங்கிள் குரோஷே இந்த மாதிரி. ஓகேங்களா? சிங்கிள் குரோஷே இதே மாதிரி சேம் இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் போட்டு வரணும். இப்போது சிங்கிள் குரோஷே லைனாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரே ஒரு செயின் போட்டு பாருங்கள், ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு இந்த சைடு இந்த பாருங்கள், இந்த செயினில் 2 இது இருக்கும். இந்த பக்கம் ஒரு லூப் இருக்கும், அந்த பக்கம் ஒரு லூப் இருக்கும். நம்ம அந்த சைடு இருக்க லூப்புக்குள்ளே விட்டு மட்டும் செயின் எடுத்து போடணும். ஓகேவா? அதே போல் அந்த சைடு இருக்கிற செயின்லேயேவும் ஸ்டிச்சஸ் போட்டே வாங்க இந்த மாதிரி. புரியுதுங்களா? இது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த சைடு நம்ம செயின் அந்த சைடு போடுவோம், இந்த சைடு கொஞ்சம் இப்படி தெரியும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ லைனாக நம்ம போட்டு வரலாம். போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ 2வது லைனை நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் தெரியும். பாருங்கள், இதில் நமக்கு இந்த ஃபுல்லாக இது எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு லூப் கிடைக்கும். பார்த்தீங்களா? லூப் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த லூப்பில் தான் நம்ம இந்த பர்ஸோட இந்த இது பின்னுவோம். இந்த பாகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது பின்னுவோம். அதுக்காக தான் அந்த லூப் விடுறது. சரியா? இதுக்கப்புறம் நார்மலாகவே நம்ம சிங்கிள் குரோஷே போட்டே போகலாம். 10 இன்ச்சஸ்க்கு போடணும், அதாவது 10 சென்டிமீட்டர்ஸ்க்கு. சரிங்களா?
ஸோ 10 சென்டிமீட்டர்ஸ்க்கு நம்ம போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எவ்வளோ வந்து பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 10 inches கிட்ட நம்ம வந்து இதை கொண்டு வந்துட்டோம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இதோ இந்த இது நம்ம ஆரம்பிக்கணும். இப்போது இந்த போர்ஷன் வந்து நம்ம பின்னுறதுக்கு நம்ம ஏற்கனவே லூப் விட்டு தைச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த லூப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ இந்த லூப் விட்டுருக்கோம்ல, இந்த லூப்பில் இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன். இப்போ அதே போல் நம்ம நாட் போட்டு எப்பயும் போல் எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே வந்து இப்போ நான் விட போகிறேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் நாட்டு தான் இப்போ நம்ம போடுறோம். சரிங்களா? போட்டுட்டு ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், சிங்கிள் குரோஷே. அதே போல் அடுத்த லூப்புக்குள்ளே விட்டு சிங்கிள் குரோஷே. அதுக்கு அடுத்த லூப்பில் சிங்கிள் குரோஷே. சரிங்களா? இப்போ இதே போல் நம்ம வந்து லைனாக இந்த லூப் எல்லா லூப்பையும் நம்ம முடிச்சுட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா அந்த லூப்பில் நான் லைனாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு செயின் போட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ ரொட்டேட் பண்ணிட்டு அது மாதிரி ஒன்று விட்டோம்னா நமக்கு வந்து இந்த சைடு உள் சைடு வந்து நமக்கு லூப் தெரியும். நம்ம அதனால் என்ன செய்யணும்னா, இந்த லைன்மேவும் நார்மலாக சிங்கிள் குரோஷே போட்டுட்டே போகணும். இந்த லைன் ஃபுல்லாகவேவும் நார்மல் சிங்கிள் குரோஷே போடணும். சரிங்களா? இது இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த லைன் முடிச்சுட்டேன். நான் வந்து ஒரு செயின் போட்டு ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் தான் நம்ம வந்து அந்த மாதிரி செய்யணும். எப்படின்னு பாருங்கள், இந்த செயினில் இருந்து கரெக்டாக நம்ம அந்த லூப்புக்குள்ளே விட்டு சிங்கிள் குரோஷே போட்டுட்டே வரணும். சரிங்களா? சிங்கிள் குரோஷே செயினுக்கு அந்த சைடு இருக்கிற லூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே லூப் தெரியும். தெரியுதுங்களா? இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து போட்டு முடிக்கலாம். இங்கேருந்து இது ஃபுல்லாக பாருங்கள், இந்த லூப் மாதிரி போட்டுட்டு இந்த ஒரு செயின் இந்த ரோ மட்டும் இப்போ இந்த லூப்லேயே நம்ம இந்த ஃபுல் லைனும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இங்கே வரைக்கும் நம்ம பின்னிட்டு வரணும். இது இதே ஹைட்டுக்கு பின்னக்கூடாது. இதிலிருந்து கொஞ்சம் ஒரு லைன் கீழே அது வரைக்கும் பின்னி ஸ்டாப் பண்ணணும். நான் அதை செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரெண்டாவது பார்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். கரெக்டாக பாருங்கள், இதை விட ஒரு லைன் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சு முடிச்சிடணும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த லூப் தெரியுது பார்த்தீங்களா, நம்ம வந்து அதுக்கு அடுத்து விட்ட அந்த லூப்பில் தான் நம்ம வந்து இந்த பார்ட்டை தைச்சி காட்ட போகிறோம். சரிங்களா? நம்ம எதுனா கார்டு வச்சுக்கலாம், எல்லாமே ஆதார் கார்டு, பேன் கார்டுன்ட்டு எல்லா கார்டும் நம்ம வச்சுக்கிற மாதிரி இந்த கேப் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நார்மலாக நாட் போட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் தான் நம்ம விடணும். ஃபர்ஸ்ட் லூப்பில் அதை விட்டு சும்மா அந்த செயினை வெளியில் எடுத்து ஒரு ஸ்லிப் நாட் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி தான் சிங்கிள் குரோஷே தான், சிங்கிள் குரோஷே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தடுத்த ஸ்லிப் நாட்டில் எல்லாத்துலேயும் அந்த லூப்பில் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சிங்கிள் குரோஷேவாக போட்டுட்டு வரணும். ஃபுல்லாக வந்து போடுங்க.
நம்ம கார்டு வந்து வைக்கிற அளவுக்கு, நம்ம கார்டு வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக பின்னினாலே போதும். ஃபுல்லாக ரோ மட்டும் இங்கே வரைக்கும், புரியுதுங்களா? இந்த இடம் வரைக்கும் நம்ம பின்னினா போதும். இந்த விட ஒரு 2 லைன் 3 லைன் கீழவே நம்ம நிறுத்தினோம்னா நம்ம கார்டு வைக்க சரியாக இருக்கும். நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். 3 லேயர் செஞ்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம மணியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, இது நம்ம கார்டு எதுனாலும் வச்சுக்கிறதுக்கு 3 லேயர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து நீடிலில் நூல் கோர்த்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே அடியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? ஸ்லிப் நாட்டு தான் நான் போட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறேன். இதை உள்ள விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் குரோஷே போடணும், சரிங்களா? அதுக்கடுத்து இந்த 3மே சேர்த்து நம்ம போட்டுட்டே வரணும், சரிங்களா? சிங்கிள் குரோஷே போட்டுட்டே நீங்கள் வாங்க. இந்த மாதிரி அந்த 3 லேயரும் சேர்த்து வந்து நம்ம சிங்கிள் குரோஷே போட்டுட்டே வரணும். சிங்கிள் குரோஷேவாக போடுங்க. சரியாக வந்து உங்களுக்கு இந்த பேக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ரொம்ப வந்து உள்ளே போடக்கூடாது, நம்ம வந்து நீட்டாக வெளியில் தான் போடணும், சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டே வாங்க. இந்த 3மேவும் அட்டாச் பண்ணிட்டு வரணும். நான் எண்டில் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நான் வந்து 2 பக்கமும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த சைடும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன், இந்த சைடும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த 3 லேயரும் ஒன்றா சேர்த்து நம்ம சிங்கிள் குரோஷே போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சிடணும். அடுத்து வந்து இந்த பார்ட்டு, இந்த 2 இது மட்டும் சேர்ந்து இது ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நீடில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த நீடிலில் நம்ம நூல் கோர்த்து இதை இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம், சரிங்களா? முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பர்சனை வந்து சென்டரில் லாக் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இது போன வீடியோக்கள் உங்களுக்கு தினமும் கிடைக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்ன டிசைன்ஸ் வேணும்னு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.